எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் துதிகளையும் சோஸ்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வேத வாக்கியங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்து ஆவியானவரை கொண்டு எங்களுடைய உள்ளங்களிலே பேசும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனாலும் நாங்கள் உமக்குள்ளாக பலப்பட்டவர்களாக உம்முடைய ராஜ்யம் வந்து சேர வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அடியேனுக்கும் இந்த சபைக்கும் நீர் வைத்திருக்கிற செய்தியின் மூலமாக நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் பேசும். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே நானும் என்னுடைய மனைவியும் இங்கிலாந்து தேசத்தில் ஸ்காட்லாண்டில் இருந்து கொண்டிருந்தோம். எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். அவர் லண்டனில் இருந்தார். அவருடைய நண்பர் ஒருவர் டாக்டர் ஒருத்தர் ஸ்காட்லாண்டில் இருந்தார். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அநேக மணி நேரங்கள் நாங்கள் பேசினோம். இன்னும் தொடர்பிலே இருக்கிறோம். போன வாரம் கூட நான் பேசினேன், அந்த டாக்டர்கிட்ட பேசினேன். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், சார் இன்னும் நேரம் இல்லை சார், நமக்கு கொஞ்சம் தான் நேரம் இருக்குது, அதற்குள்ளாக நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி என்னிடத்தில் மிகவும் அவசர தொனியிலே பேச ஆரம்பித்தார். எதுக்கு அவசரம்? ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பொருளாதார தடைகள் வந்து கொண்டிருப்பதனாலே அவசரமா? இல்லை, அவர்கள் ஒரு புது செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு என்று நான் சொல்வதற்கு இல்லை. 2031ஆம் ஆண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துவிடும். எலன் ஒயிட் அம்மையார் அவர்களுடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டிலிருந்து நாங்கள் இவைகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அநேக புஸ்தகங்களையும் எனக்கு கொடுத்தார்கள். நான் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால எந்த விதமான கன்க்ளூஷனுக்கும் நீங்களும் வந்துடாதுங்க, நானும் வரப்போறதில்லை. ஆனால் ஒரு செய்தியை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று சொன்னால் நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கிறோமா? எத்தனை பேர் அவர்கள் சொல்வதைப் போலவே அந்த ஆண்டிலோ அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ இருக்கும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? ஒரு பெரிய கேள்விதான். ஊழியத்தில் இருக்கிற அநேகரும் சரி, சபை விசுவாசிகளாக இருக்கிற நமக்கும் சரி, இன்னும் அந்த நிச்சயத்தை பெறாதவர்களாகவே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்து கொடுங்க, தவறாக சொல்லியிருந்தேன்னு சொன்னா. இன்றைக்கு நாம் ஆழமாக தியானிக்க போகிற சத்தியம் இதுதான். இந்த வாரம் ஓய்வு நாள் பள்ளியில் வியாழக்கிழமை ஒரு கதை எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் ஏர்லி ரைட்டிங்ஸில் சொல்லப்பட்டதை போட்டிருந்தாங்க. அது எப்படியாவது டச் பண்ணாப்லன்னு நினச்சேன், விட்டுட்டாப்ல. நேரம் இருக்கும்போது வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதை போலத்த ஒரு கதை. ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரயாணிகள். கப்பலில் ஒரு பெரிய சிதைவு ஏற்படுகிறது. அந்த சிதைவின் மூலமாக ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுடைய பொருட்களை எரிந்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ, இது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள் தெரியுமா, எங்கள் வாழ்நாட்களின் சம்பாத்தியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமே, அதை எப்படி எரிந்து விடுவது என்று சொல்லி அநேகர் அதை எரிந்து விடுவதற்கு மறுத்தார்கள். யாரெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அவர்கள் அங்கு பிழைத்து கொண்டார்கள். யாரெல்லாம் இது என் வாழ்க்கை, என் சேமிப்பு, இதை நான் விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் தண்ணீரிலே அமிழ்ந்து போனார்கள். இன்றைக்கு
உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற நாம், பாஸ்ட் ஒரு வசனம் வாசிச்சாங்க இல்லையா? இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். லூக்கா 9:23. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து என்ன செய்யணும்? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஜான் வெஸ்லி என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சுவிசேஷ பணியாளர். அவர் ஒரு முறை இப்படி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் உள்ளத்தில் இன்னும் நான் வாழ்ந்தால் கிறிஸ்து முழுமையாக வாழ முடியாது. என் உள்ளத்தில் இன்னும் நான் வாழ்ந்தால், நான் கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கோங்க, வாழ்ந்தால் கிறிஸ்து முழுமையாக வாழ முடியாது. அவர் ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு ஜெபம் பண்ணுவாராம். என்ன ஜெபம் தெரியுமா? கர்த்தாவே, இன்று நான் மரிக்க வேண்டும், நீர் எனக்குள் வாழ வேண்டும். கர்த்தாவே, இன்று நான் சாக வேண்டும், நீர் எனக்குள்ளாக வாழ வேண்டும். இது ஒரு சொல் அல்ல, இது ஒரு அனுபவம், ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாக அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். பவுல் சொன்னார்ல, இனி நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கின்றார். காலையில் நான் கிளம்பும்போது என் மனைவிட்டு கேட்டேன், எனக்கு ஒரு விதை வேண்டும் என்று கேட்டேன். ஒரு மாங்கொட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. பேப்பரில் சுற்றி பத்திரமா பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இந்த மாங்கொட்டை இப்படி இருந்தால் முளைக்குமா? ஒருவேளை முளைப்பு விடலாம், ஈரப்பதம் இருந்தால் முளைப்பு வரும். ஆனால் அது மரமாகுமா? மரம் ஆகாது. இது மண்ணிலே புதைக்கப்பட்டு அது மக்கி அழிந்து போகும் பொழுது ஒரு மரம் வருகிறது. இதை போல இதைவிட இனிமையான கனிகளை கொடுக்கக்கூடிய, அதிகமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக, விருட்சமாக வளரும். விதை சாகாவிட்டால் என்ன இல்லை? பலன் இல்லை. இப்ப கேள்வி, நான் இன்னும் உயிரோடு இருக்கிற இந்த விதையை போல இருக்கிறேனா? இல்லாவிட்டால் மரித்து பலன் கொடுக்கிற ஒரு விதையை போல இருக்கிறேனா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நான் என்ன டாபிக்ல பேச போறேங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன் ஈசாக்கு என்ன? ஈசாக்குன்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வரும்? ஆபிரகாம் நினைவுக்கு வருவார், அவருடைய மகன் நினைவுக்கு வருவான், ஈசாக்கு. அவங்க கதையெல்லாம் நம்ம பேச போதில்லை, அதில் உள்ள ஒரு சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் கடன் செல்ல போகிறோம். ஈசாக்குக்கு தேவன், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தின் பலனாக ஈசாக்கு பிறக்கிறான். எந்த வயசுல? 100 வயசுல. எப்படி இருந்திருக்கும்? அப்படி ஆசை ஆசையாக வளர்த்து கொண்டு இருக்கிற ஒரு மகன். திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு, இது ஆண்டவர் சொன்னாரு, இவன் மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு முன்னால் ஒரு பையன் இருந்தான், அவன் மூலமா இல்லை, இஸ்மேல் மூலமாக இல்லை, ஈசாக்கு மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாரே. அப்ப எவ்வளவு ஒரு பேர் பெற்ற குழந்தை, ஒரு ஆசீர்வாதமான குழந்தை, ஒரு வாக்குத்தத்தத்தின் குழந்தை, அதுவும் வயசான பிறகு கிடைச்ச ஒரு குழந்தை. எவ்வளவு தூரம் இருந்திருக்கணும். ஆண்டவர் அவர் பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாம் பார்த்து, உன் ஒரே பேரான குமாரன், நீ மிகவும் விரும்புகிற ஒரு குமாரன், கடைசி காலத்தில் பிறந்த குமாரன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன், அவனை எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னார்? பலி செலுத்துன்னு சொன்னார். நேரம் இருக்கும்போது இன்னொரு முறை அதை வாசிக்கும்படி உங்களை தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பகுதி அருமையான பகுதி தான், நாம் அடிக்கடி தியானிக்கிற பகுதி தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், மகனையும் அழைத்து கொண்டு செல்கின்றார். மகன் கேள்வி கேட்டானா? கேள்வியே கேட்கல. ஒரு கேள்வி தான் கேட்டான், அப்பா விறகு இருக்குது, பலி செல்வதற்கு ஆடு எங்கே? ஆண்டவர் சொன்னாரு, யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். தேவன் பார்த்து கொண்டார். பின்னாடி வரும் அதுக்கு. இன்னொரு சம்பவம்,
இங்கே அந்த செய்தியை கொடுத்திருக்கிறேனோ என்னவோ தெரியவில்லை. பேதுருவின் படகு என்று சொல்லி ஒரு செய்தியை நான் கொடுத்திருந்தேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் படகுகளை விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். உடனே வலைகளை விட்டுவிட்டு பேதுருவும் மற்றவர்களும் பின் சென்றார்கள். அந்த செய்தியிலே நான் கூறின காரியம் என்னவென்று சொன்னால், உடனடியாக பேதுரு படகை விட்டு வரவில்லை. அதற்கு பின்பாக அநேக சம்பவங்களிலே பேதுருவின் படகிலே ஆண்டவர் பயணித்து சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார், அவர்களோடு பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். எப்போ வரைக்கும் தெரியுமா? யோவான் 21 வர்ற வரைக்கும். கடைசியில் இப்போ ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து சென்று விட்டார். முதல் ஆளாக பேதுரு சொல்கிறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டார். நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னோடனே, நாங்கள் மட்டும் என்ன செய்ய போகிறோம், நாங்களும் அவங்க கூட வர்றோம். நாங்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் கரையில் நின்று கொண்டார். வலையை போடுனார், வலையை போட்டாங்க. வலை கிளியத்தக்கதாக 267 மீன் கிடைச்சது. இழுத்து கொண்டு வந்தார்கள். இது ஆண்டவர்னு தெரியாம அங்கு பேதுரு, ஆண்டவரே அது நீர்தானான்னு சொன்ன உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு ஓடி வர்றான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை தடவை கேட்டாரு? எத்தனை தடவை கேட்டாரு? 3 முறை கேட்டார். கேட்கும்போது ஒரு வார்த்தையும் சேர்த்து கேட்டாரு, இவைகளை விட நீ என்னை நேசிக்கிறாயா? எவைகளை விட? அவனுடைய படகு, அவனுடைய வலை, எல்லாவற்றையும் விட நீ நேசிக்கிறாயா? அழுதுட்டான். பேதுரு அழுது விட்டார். சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு படகு பக்கமே போகலைங்க, விட்டு விட்டு வந்தார். ஆனால் தான் கடைசியில் பேதுரு சொன்னார், என் ஆண்டவரை போல மரிப்பதற்கு, சிலுவையிலே மரிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆகையினாலே நான் தலைகீழாக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். இது ஒரு சிலுவை என்பது ஒரு நாள் போராட்டம் அல்ல, இது ஒரு நாள் அனுபவம் அல்ல. நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 48 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா 50 வருஷம். இந்த 50 வருடங்களில் ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவங்கள் தான். மேலே போய் கீழே வந்து, கீழே போய் மேலே போய், எல்லாம் சுற்றி சுற்றி அநேக அனுபவங்கள். அவைகளின் ஊடாக கலந்து வந்து ஒரு பெரிய போராட்டத்தோடு கலந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னோடு கூட பேசியதன் விளைவாகத்தான் நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். இது உங்களுக்கான செய்தி அல்ல, எனக்கான செய்தியாகத்தான் இதை ஆண்டவர் எனக்காக கொடுத்தார். இன்னொரு கதை ஒன்றை வாசித்தேன். ஒரு மிஷினரி ஒருத்தர் ஆப்பிரிக்க தேசத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணமாகவில்லை, குடும்பம் இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீ வாழ்க்கையை இழந்து போயிட்டியப்பா அப்படின்னாரு. அவன் சொன்னான், அந்த மிஷினரி சொன்னார், நான் எதையும் இழக்கவில்லை, என் ஆண்டவருக்காக, நான் நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நாள் அவர் இறந்து போயிடுறார், நோயால் இறந்து விடுகிறார். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இவர் செய்த சேவையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த நபர்களாக, ஏற்றுக்கொண்ட நபர்களாக அங்கு காணப்பட்டார்கள். தன்னை மறுத்த ஒரு வாழ்க்கை, பிறருக்காக விட்டு கொடுத்த வாழ்க்கை. இந்த வசனம், யாராவது எனக்கு பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கட வேண்டும். 3 வார்த்தைகள். deny, take up the cross and follow me. உன்னை நீ மறுதலிக்க வேண்டும். நம்ம எவ்வளோ தூரம் மறுதளிச்சிருக்கிறோம்? நானும் எத்தனையோ காரியங்களுக்காக என்னை மறுதலிக்க கற்றுக்கொண்டே வருகிறேன். இன்னும் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தி கொண்டே தான் இருக்கின்றார். அப்போ நான் விட்டுவிடாமல் அந்த பேக்கேஜோடு நான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா என்றால் நோ என்ட்ரி. ஆண்டவர் அங்கே அனுமதிக்க மாட்டார். அப்போ அது என்ன காரியத்தை நான் விட்டுவிட வேண்டும் என்றால், இங்கே தன்னை தான் வெறுத்து என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்.
என்னதை வெறுக்கணும்? நம்பர் 1, என்னுடைய சுய விருப்பத்தை நான் மறிக்க கொடுக்க வேண்டும். வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பிரியமானதை, எனக்கு விருப்பமானதை நான் விட்டு கொடுப்பது மிக மிக கஷ்டம். இன்னொன்று, சுய பெருமை. அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னார், எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? 30 வருஷம். 5 வருஷம் அட்ராவில், 35 வருடங்கள். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், 48 வருடங்கள் இந்த சத்தியத்திற்குள்ளாக வந்து. இது பெருமைக்காக அல்ல, தேவன் அழைத்த அழைப்பை உணர்ந்து நான் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்பதற்காக. அப்போ சுய விருப்பம் அங்கு மறிக்க வேண்டும், என்னுடைய சுய பெருமைகள் அங்கு ஒழிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, சுய ஆசைகள். விருப்பம் வேற, ஆசை வேற. அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஆசைகள், இதை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது வாசிங்களேன்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் வாசிங்க. இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுலார் எழுதும்போது சொல்கின்றார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஒரு ஆலோசனை, கொடிய காலங்கள். அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? நான் நம்பர் போட்டு வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 19 வகையான மனிதர்களை நாம் கடந்து செல்ல போகின்றோம். நேரம் இருக்கும்போது ஒரு பேனா எடுத்து எழுதி நம்பர் போட்டு பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, நம்ம முன்பாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு சிலராக நானும் நீங்களும் இருக்கத்தான் செய்கிறோம். அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை விட்டு விலகு என்று அவர் ஒரு ஆலோசனை சொல்கின்றார். எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் பேஜ் 43ஆம் பக்கத்தில் எழுதுகின்றார்கள், The warfare against self is the greatest battle ever fought. உலகத்திலே பெரிய யுத்தம் எது தெரியுமா? உலக யுத்தங்கள் அல்ல, சுயத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நடக்கின்ற ஒரு பெரிய யுத்தம் தான். அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சுயமா கிறிஸ்துவா? கேள்வி கேட்டு பார்ப்போம். முக்கால்வாசி நேரங்களில் நாம் நம்முடைய சுயத்தை தான் விரும்புகிறேமே ஒழிய தேவனுடைய சித்தத்தை விரும்புவதில்லை. நான் விரும்புவது தேவனுக்கு விருப்பமாங்கிறதுக்கு பற்றி கூட நான் யோசிக்கிறது இல்லை. நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் அது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா? நான் தீர்மானிப்பது தேவனுடைய சித்தமா இல்லையா, அதை பற்றி நான் யோசிப்பதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், தன்னை வெறுத்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கின்றார். பவுலார் எழுதும்போது சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே யாரிலும் இருக்க கடவுது, உன்னிலும் இருக்க கடவுது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கின்றார். அப்போ ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சிந்தை உடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சுயம் மறிக்க வேண்டும். சுயம் என்னில் சாம்பலாய் மாறன்னு ஒரு பாட்டு படிக்கிறோம் இல்லையா? அந்த சுயம் நம்மிலே சாம்பல் ஆகி கொண்டு இருக்கிறதா? இல்லாவிட்டால் சுயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கலாத்தியர் 2ஆவது அதிகாரத்தில் பவுலர் இன்னும் அழகா சொல்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்.
இது ஒரு மாற்றம் அல்ல, இது ஒரு மரணம். என்ன மரணம்? என்னுடைய சுயம் அங்கு சாக வேண்டும். இனி நான் அல்ல, நான் விரும்புகிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவின் காரியமாக இருக்கும்போது மட்டுமே நான் அவருக்கு உகந்தவனாக வாழ முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? என் சித்தம் தேவனுடைய சித்தமாக மாற வேண்டும், என் ஆசை தேவனுடைய ஆசையாக மாற வேண்டும், என் வாழ்க்கை தேவனுடைய நோக்கத்திற்காக இருக்க வேண்டும். இப்போ அந்த டாக்டர் சொல்றது ஞாபகத்தில் கொண்டு வாங்க. இனி காலம் செல்லாது, எவ்வளோ நாளோ தெரியாது. நான்லாம் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனின் நாட்களிலே நீர் வாரும், நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். இதைத்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். போராட்டம். A self must die. Christ must be laid low. Christ must be all in all. Testimonies for the churches. எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகின்றார்கள், நம்முடைய சுயம் மரிக்க வேண்டும், நம்முடைய பெருமைகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், கிறிஸ்து மாத்திரமே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம். நாம் பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டிய நபர்கள், மீதமான திருச்சபையின் பிள்ளைகள். அப்போ அந்த பரிசுத்தம் என்பது என்றால் அதற்கு ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் என்ன தெரியுமா? நான் குறைவது, அவர் பெருகுவது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் மறைந்து கொண்டிருக்கிறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவாக நான் கிறிஸ்துவண்டையிலே சேர முடியும். சொல்றார், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஜான் வெஸ்லி சொன்னாரு, நான் சாக வேண்டும் என்று சொல்கின்றார். ஒவ்வொரு நாளும் 1 கொரிந்தியர் 15:31 பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் என்பவரிடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், there was a day when I died. ஜார்ஜ் முல்லர் died என்று சொன்னார். ஒரு நாள் ஜார்ஜ் முல்லர் என்பவர் மரித்து விட்டார். அவர் இப்போது இல்லை. அவர் சொன்னது உடல் மரணம் அல்ல, மரித்து குழியில் அடக்கம் பண்ணுகிற மரணத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், ஜார்ஜ் முல்லருடைய சுய விருப்பங்கள் எல்லாம் அங்கு மரித்து விட்டது, சுய பெருமைகள் எல்லாம் அங்கு மரித்து விட்டது. இனி எல்லாம் ஆண்டவர் மாத்துமே, கிறிஸ்து மாத்துமே. அவர் சொன்னார், முல்லர் சொன்னார், எனக்கு ஆசை இல்லை, எனக்குன்னு ஒரு திட்டம் கிடையாது, எல்லாமே தேவன் தான். அவர் போன்னு சொன்னா போறேன், இருன்னு சொன்னா இருக்கிறேன், செய்யின்னு சொன்னா செய்யறேன், அவ்வளவுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? அந்த கதையை வாசித்தீங்கன்னா, ஒருவன் அழைத்து செல்லப்படுகிறான், செங்குத்தான படிகளிலே ஏற வேண்டும். ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் இருக்குது. அந்த படிகளிலே ஏறும் பொழுது அழைத்து செல்கிறவன் சொல்கின்றார், நீ ஏறும்போது கீழே பார்த்துடாத, பார்த்துட்ட என்ன செய்யுமா, தலை சுத்தும், உனக்கு தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்படித்தான் மேலே ஏறினவங்க 3/4 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ பார்க்காம மேலே மட்டும் பார்த்துட்டு வான்னு சொல்றார். மேலே ஏறி போனான். அங்கே போனால் வாசல் இருக்கிறதாம். அந்த வாசல்ல அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அப்போ அங்கே இருக்கிறவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு வா, இதெல்லாம் வச்சுட்டு நீ உள்ளே போக முடியாது அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் கிறிஸ்துவின் இடத்திற்கு வழி, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் இந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள், கான்செக்ரேட் யுவர் செல்ஃப் டு காட் இன் த மார்னிங், மேக் திஸ் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் ஒர்க். ஒவ்வொரு நாலு காலையிலும் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும் இதை முதல் வேலையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அது என்னது தெரியுமா? ஆண்டவரே, நான் இன்று இறந்து விட்டேன், ராஜேந்திரன் மரித்து விட்டான், ராஜேந்திரன் மரித்து விட்டான் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கின்றார்.
என்ற ஒரு உண்மையான ஒரு உறுதியான ஒரு முடிவை, தீர்மானத்தை நாம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரி, ஒரு நாள் போதுமா? 48 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேனே, அன்றைக்கு எடுத்த தீர்மானத்தோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நான் சாக வேண்டும், இன்னும் நான் பிழைத்திருக்க கூடாது, கிறிஸ்து மாத்திரமே பிழைத்திருக்க வேண்டும். சிலுவை குறித்து நாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அவமானத்தின் சின்னம், தியாகத்தின் சின்னம், கீழ்ப்படுதலின் சின்னம், அடிக்கிட்டே போகலாம் இல்லையா? அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக பொறுத்து கொள்கிற மனப்பான்மை நமக்குள்ளாக வளர வேண்டும், சகிப்புத்தன்மை வளர வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ளாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறதா? சில நேரங்களில் அப்படி துடிச்சு போயிடுவேன், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நமக்கும் அவர்களுக்குமா என்ற போட்டி வரும் பொழுது நாம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் இருப்பதே இல்லை. ஈகோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈஜிஓ, ஈகோ. அதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? எட்ஜிங் காட் அவுட். ஆண்டவரை புறக்கணித்து விட்டு சுயத்தை அங்கு பிரபலப்படுத்துவதுதான் அங்கே. இந்த விதை சாகாவிட்டால் அது பிழைக்க முடியாது. இன்றைக்கு நாம் கடைசி நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு சுய வெறுப்பு இல்லாவிட்டால் என்னவாகும்? ஒரு உதாரணம், யாரு? வேதாகமத்தில் எடுத்துக்கொண்டால் லோத்துவின் மனைவி. லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், நீ ஓடி போயிரு. அப்பவும் லோத்து கெஞ்சுறாரு, இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போறபடி எனக்கு அனுமதி கொடும். அதையும் சொன்னார், நீ போ அப்படின்னு சொன்னார். ஆனா பின்னிட்டு பார்க்காதே. பின்னிட்டு பார்த்தால் யாரு? மனைவி பின்னிட்டு பார்த்தால் என்ன ஆச்சுது? உப்பு தூணாக மாறிவிட்டாள். நம்ம அதற்குள்ளாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்ப்படியாதவர்களுக்கு முடிவு, யார் ஒருவர் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தன்னை வெறுக்காமல் சுயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களை இழந்து விடுவார்கள் என்கின்ற சத்தியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் என்ன செய்வானா? அதை வாசிப்போமா? அந்த வசனத்தை லூக்கா எடுங்க, 9வது அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 9:24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புவது அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இன்றைக்கு யார் நிமித்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நிமித்தமாக ஜீவனை விடுகிறவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு உன் ஜீவனை இழந்து போனால், உன் ஆத்துமாவை இழந்து போனால் அதனால் உனக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே இல்லையே. 48 வருஷம் நீ வந்துட்டு இருக்கிற, சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, நீ பரலோக ராஜ்யம் போகாவிட்டால் இந்த 48 வருடங்கள் வீணாகி விடுமே என்று சாத்தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானத்திலே இந்த லோத்துவின் மனைவியை போல பின்னிட்டு பார்க்காமல், நான் முன்னே மாத்திரம் பார்த்து, அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த கதையில, எலன் வைட்டம்மே அவர்கள் சொன்ன கதையில, முன்னே மாத்திரம் மேல் நோக்கி பார்த்து மாத்திரம் நீ நடக்க வேண்டும், பின்னால பார்க்காத. பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய சுகங்கள் வேண்டாம், பழைய சம்பத்துக்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆண்டவரே, நான் உப்பு தூணாக மாறி நிற்க விரும்பவில்லை. நான் உம்முடைய ராஜ்யத்திலே, ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கல்ல, நித்திய ஜீவன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இன்னைக்கு அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இப்பெல்லாம் எந்த செய்தி நான் ஆயத்தப்படுத்தினாலும் சரி, ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. என்ன கேள்வி? இதுக்கும் கடைசி நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்கிற நமக்கும் இன்னும் சம்பந்தம் இருக்குதா?
இந்த கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற மீதமான திருச்சபையின் மீதமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. முதலாம் தூதனின் செய்தி. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவருமாக இருக்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அல்ல, இயேசுவின் விசுவாசத்தையும் வைத்திருக்கிறவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். 2 வாரத்துக்கு முன்னால ஒரு பாடம் வந்துச்சு இல்லையா? இயேசுவின் விசுவாசம். எவ்வளோ ஆழமாக படித்தோன்னு தெரியல. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்திற்கும் இயேசுவின் விசுவாசத்திற்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ். ரொம்ப பேர் நம்ம இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம், இயேசுவின் விசுவாசம் இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மையார் அவர்கள் மீண்டும் எழுதுகின்றார்கள், only those who have overcome self will stand the test. யாரெல்லாம் சுயத்தை வெறுத்து சுயத்தை மேற்கொண்டு கிறிஸ்துவின் பலனாலே ஆவியானுடைய வழிநடத்துதலாலே அங்கு மேற்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அங்கு ஜெயம் கொள்ள முடியும் என்று எழுதுகின்றார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நமக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்போம். ஆண்டவரே, நான் இன்னும் எதை பிடித்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை அன்றைக்கு ஆபிரகாம் தயங்கி இருந்தால், ஒருவேளை ஈசாக்கு மறுத்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று சிந்தித்தீர்களா? அங்கு ஈசாக்கு கேட்கின்றான், அப்பா சொன்னாரு கூட போனேன், விறகு தூக்கிட்டு வான்னு சொன்னாரு, விறகு தூக்கிட்டு போனேன். அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிடுவோன்னு சொன்னார். அங்கே போனேன், என் கையை காலை கட்டி அங்கே மேலே படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்து ஓங்கிட்டார். ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் செய்ததின் நிமித்தமாக அவருக்கு எத்தனை பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? வேதம் கொடுக்கிற பட்டங்கள். ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் சொல்லுகிறோம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோம். தேவனுக்காக எதையும் கொடுக்க துணிந்தவன், அவனுடைய வாழ்க்கை நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோமே. அதுக்கெல்லாம் காரணம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எந்த தேவன் எனக்கு 100 வயசுல குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாரோ அவர் ஈசாக்கை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, எனக்கு இன்னொரு ஈசாக்கை அவர் கொடுப்பார். பெரிய விசுவாசம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு உள்ள ஓய்வு நாள் பள்ளி பாடம் அதுதான். என்ன பாடம்? அந்த பாடத்தில் நமக்கு பின்னடைவுகள் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த பின்னடைவுகளில் 2 கேள்வி. ஏன் என்ற கேள்விக்கு பதிலே உங்களுக்கு கிடைக்காது. யார் என்ற கேள்விக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஏன் இது வந்தது, ஏன் ஆண்டவரை இதை அனுமதித்தீர், இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால், நான் நானாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னை நானே பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என் கூட யார் இருக்கிறா தெரியுமா? அந்த 4 சம்பவத்திலும் யார் கூட இருந்தா? இயேசு கூட இருந்தார். நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா 4 சம்பவத்திலும் ஆண்டவர் அங்குதான் இருந்தார், எங்கேயும் போயிடல. நம்முடைய வாழ்க்கையிலும் பின்னடைவுகள் வரும் பொழுது, நாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம கூட யார் இருக்கா தெரியுமா? நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் நான் இன்னும் ஏன் பிடித்து கொண்டிருக்கிறேன்? நான் இன்னும் ஏன் பிடிவாதமாக இருக்க வேண்டும்? நான் இன்னும் ஏன் சுயமாக ஜீவித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இந்த கேள்விகளை நான் கேட்க வேண்டியவனாக இருக்கின்றேன். என் பெருமை ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இன்னும் சில பெருமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை சிலுவையில் அடித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே இதுவும் என்னை விட்டு அகற்றப்பட வேண்டும். அதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உம்முடைய ராஜ்யம் வர முடியாது என்பது எனக்கு தெரியுமே. எனக்கு நீர் பலனை தாரும். நான் தினமும் சாக வேண்டும். அவமானங்கள், நிந்தைகள், நமக்கு வருகிற காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் தான் என் கண் முன்னால் வந்து நிற்கிறார். யார் தெரியுமா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அவர் எனக்காகப்பட்ட அவமானங்கள், எனக்காகப்பட்ட நிந்தைகள், எனக்காக அவர் வாங்கிய பேச்சுக்கள், அவர் வாங்கிய அடிகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அவைகளை நான் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான், எனக்கு வர்றது இந்த பாடுகள் எம்மாத்திரம், மகிமையிலே நான் பெறப்போகிற காரியங்களுக்கு எம்மாத்திரம். கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நாம் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஒரு கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும். கிறிஸ்து என்னில் வாழ்கின்றாரா, இல்லை நான் கிறிஸ்துக்குள்ள வாழணும்னு முயற்சி செய்கிறேனா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மிஷனரி ஒருவர், ஜிம் எலியாட் என்பவர் சொல்கின்றார், he is no fool who gives what he cannot keep to gain. ஒருவன் முட்டாள் என்று அழைக்கப்படுகிறான். எதற்காக என்று சொன்னால், எதை அவன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை அவன் கொடுக்க முடியாவிட்டால் அவன் முட்டாள் என்று அவர் எழுதுகின்றார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எனக்காக, உங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை விட்டார். ஏன் தெரியுமா? நானோ நீங்களோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தாவே, நான் வாழ வேண்டாம், நீர் என்னுள் வாழ வேண்டும். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். மகனை பார்த்து சொன்னார், இந்த சிம்மாசனம் இருக்கிறது, இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும். நான் உட்கார்ந்தேன்னு சொன்னா நீ உட்கார முடியாது, நீ உட்கார்ந்தேன்னு சொன்னா நான் உட்கார முடியாது. என்ன செய்ய முடியும்? யாராவது ஒருத்தர் தானே உட்கார முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், அப்பப்போ ஆண்டவரை நம்முடைய இருதய சிம்மாசனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, நான் உமது அடிமை, உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, உம்முடைய பிள்ளை. எப்போ? ஆசீர்வாதத்தை பெறும்போது மட்டுமா, இல்லாவிட்டால் எல்லா சூழ்நிலைகளுமா? கேள்வி கேட்டு பார்ப்போம். ஆண்டவரே, என் இருதய சிம்மாசனத்தில் நீர் மாத்திரம் இருக்க வேண்டும். நான்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. நான் சுயம் என்னில் சாம்பலாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் இங்கிருந்து கடந்து செல்வோம். அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நேரம் இல்லை. எத்தனையோ பேர் நமக்கு அறிந்தவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே இல்லை. இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் என்னையும் உங்களையும் வைத்திருக்கின்றார். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள், கழுகு உயர பறக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னுடைய ரெக்கைகளை அது விட்டு கொடுக்க வேண்டும். புதிய ரெக்கைகள் அதிலே முளைத்தால் மட்டுமே அந்த கழுகு பறக்க முடியும். பழைய ரெக்கைகளை வைத்து கொண்டு நீங்கள் நேரம் இருக்கும்போது சில வீடியோ கிளிப்பிங்ஸை பாருங்கள். தன்னுடைய பழைய இறகுகளை உடைத்து எடுக்கத்தக்கதாக பாறைகளிலே அது மோதும். எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? ரத்தம் பீரிட்டு ஓடும். கடினமான ஒரு பாதையை அது தேர்ந்தெடுக்கும். அதற்கு பின்பாக முளைக்கக்கூடிய ஒவ்வொரு இறகுகளையும் கொண்டு அது உயரே உயரே பறக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்க போறதில்லை, பறக்கணும் இல்லையா? ஒரு பாட்டு ஒன்று உண்டு, என்னது? உம்முடைய பிரசன்னத்தில் நான் சிறகில்லாமல் பறக்கிறேன். நமக்கு சிறகு இல்லை, நம்ம பறக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் பறக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஈசாக்கு என்ன? நம்முடைய ஈசாக்கு ஒருவேளை என்னுடைய வேலையாக இருக்கலாம், என்னுடைய தொழிலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் என்னுடைய பாவமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் என்னுடைய சுய காரியங்களாக, ஈகோவாக, விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? 3 விதமான மக்கள். ஒன்று, முழுமையாக ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள். இன்னொன்று, பாதியில் நிற்கக்கூடிய விசுவாசிகள். மூன்றாவது, முழுமையாக அர்ப்பணிக்க விரும்பும் விசுவாசிகள். இதில் யாராக இருக்கிறோம்? அது நாம தான் தீர்மானிக்க முடியும். ஒருவர் எழுதும் போது எழுதுகின்றார், சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. தன்னை மறுக்காமல் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. நீ இழப்பது தற்காலிகம், ஆனால் நீ பெறுவது நித்தியம் என்று எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு
கிரீடத்தை வைக்கணும்னு விரும்புகிறோம் எங்க பரலோக ராஜ்யத்தில். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாம் சிலுவையை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், நம்மை மறுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்மை வெறுத்து நம்மை கீழ்ப்படுத்தி ஆண்டவரை பின்பற்றும் போது மட்டுமே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி என்றால் ஆண்டவர் என்னைக்கு வந்தான்னு, 31ஆம் ஆண்டில் வந்தாலும் சரி, 30ஆம் ஆண்டில் வந்தாலும் சரி, இன்னும் 1 வருடத்திற்குள் வந்தாலும் சரி, கவலை இல்லை. நீங்களும் நானும் அங்கு செல்ல வேண்டும். நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தாவே, நான் சாக வேண்டும். டெய்லி காலையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை, என் சுயம் என்னில் சாக வேண்டும், என்னுடைய பெருமைகள் உடைய வேண்டும், என்னுடைய விருப்பங்கள் உம்முடைய விருப்பமாக மாற்றப்பட வேண்டும், என்னுடைய இருதய சிம்மாசனத்திலே நீர் மாத்திரமே இருக்க வேண்டும், வேற யாருக்கு இடம் கொடுக்க போறதில்லை. அது எதுவாக இருந்தாலும் நான் சாவதற்கு கற்றுக்கொடும். நான் மரிக்க வேண்டும். உமக்குள்ளாக நான் எவ்வளவுக்கு எவ்வளவு மரிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நித்தியத்திலே நான் பிழைத்திருக்க போகிறேன் என்ற நம்பிக்கையோடு நான் வாழப்போகிறேன். கேள்வி கேட்போம், நமக்கு இருக்கிற ஈசாக்கு என்ன என்பதை நாம் தான் கண்டறிய வேண்டும். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு இருந்தான். ராஜேந்திரனுக்கு உள்ளாக என்ன ஈசாக்கு இருக்கிறான் என்பதை ராஜேந்திரனுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகின்றார். உங்கள்கிட்ட நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நம்மை நாம் வெறுக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு இடமில்லை. நாமெல்லாம் யாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. கூடார வாசிகளாகிய நமக்கு வீடொன்றும் நாடென்றும் சொல்லலாமோ? பாட்டு படிக்கிறோம். அப்படி என்றால் அந்த பரலோக ராஜ்யத்தை அடையக்கூடிய அந்த உன்னதமான மேன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் இழப்பதற்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக ஆக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை தகுதிப்படுத்துவார், நம்மை உறுதிப்படுத்தி நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்லுவோமா, ஆண்டவரே, என் ஈசாக்கை நான் பலியிடுகிறேன், என் ஈசாக்கை நான் விட்டு கொடுக்கிறேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.